தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கல்யாண பத்திரிக்கை சாம்பிள் பத்திரிக்கைய பார்த்துட்டு ஒரு பக்கம் இளமதி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இத நர்மதா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கியாட்டுக்கே அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் பரமனும் அதே சாம்பிள் பத்திரிக்கைய கொண்டு வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, கமலம் அம்மா கிட்டலாம் காமிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. உடனே நம்ம பரமனோட ஃப்ரெண்ட்ஸு அதான் கல்யாணம் நிச்சயமாயி பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிட்டீங்க. அதுக்கு ஏதாச்சும் ட்ரீட்டு குடேன் அப்படின்னு சொல்லி கேட்டு, ட்ரீட்டுனாவே அவங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணி தானே அடிப்பாங்க. நம்ம பரமன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, சரக்கு வாங்கி கொடுத்து குடிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆனா பரமன் குடிக்கவே இல்ல. குடிக்க சொல்றாங்க. "இல்ல, இல்ல நான் குடிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிடுறாப்புல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இளமதிக்காக தான் நான் குடிக்கல" அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இவங்கலாம் குடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே, இளமதியோட அப்பா அங்க வந்துடுறாப்புல. அவர பார்த்த உடனே எல்லாம் பதறிடுறாங்க. ஆனா, அவரு என்னடான்னா, அவரும் சரக்கு அடிக்கிறதுக்காக தான் அங்க வந்திருக்காப்புலயாட்டுக்கு. "எனக்கும் ஒரு கட்டிங் ஊத்துங்களேன்" அப்படின்னு சொல்லிப்புட்டு, பரமனையும் குடிக்க சொல்றாப்புல. ஆனா, யார் என்ன சொன்னாலும் நம்ம பரம மட்டும் குடிக்காம அப்படியே இருக்கிறாப்புல. ஆனா, இளமதியோட அப்பா கொஞ்சம் குடிச்ச உடனே அவருக்கு போதை தலைக்கேறிடுச்சு. கையில இருந்த சரக்க வேறையா பரம மேல ஊத்தி விட்டுர்றாப்புல. ஸோ, இப்ப பரமனும் குடிச்ச மாதிரி வாடை அடிக்க ஆரம்பிக்குது. இவரு தள்ளாடிக்கிட்டு இருக்கிறாரே, நான் போய் வூட்ல விட்டுட்டு வரேன் அப்படின்னு பரமன் வீட்ல வந்து விட்டா, இளமதி வந்து பார்த்தீங்கன்னா, பரமனையும் சேர்த்து திட்டு திட்டுன்னு திட்டி, "இப்படி 2 பேரும் குடிச்சுப்புட்டு வந்திருக்கீங்களா? இனிமேக்கு என் மூஞ்சிலே முழிக்காத" அப்படின்னு திட்டி அனுப்பி விட்டுருது. ஸோ, பரமனும் வந்து நான் குடிக்கல அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. ஆனா, இளமதி நம்பவே இல்ல. இதுக்கப்புறம் என்ன, மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே குலதெய்வ கோயிலுக்காக எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப தான் போதை தெளிஞ்சு எந்திரிச்சு வராப்புல நம்ம இளமதியோட அப்பா. அப்ப இளமதி வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. "2 பேரும் குடிச்சுப்புட்டு வந்திருக்கீங்கள்ல" அப்படின்ன உடனே, "நான் மட்டும் தான் குடிச்சேன். பரமன் குடிக்கவே இல்ல. என் மேல என் கையில இருந்த கிளாஸ்ல இருந்த தண்ணிய தான் சரக்க தான் அவன் மேல ஊத்தி விட்டுட்டேன் தெரியாம போதையில." அப்படி எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம இளமதிக்கே புரிய வருது. அப்ப பரமன் உண்மையாலுமே குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன, பரமன பார்க்கறதுக்காக நம்ம இளமதி கிளம்பிட்டாங்க. ஆனா பரமன் வந்து கோவிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறாப்புல. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.